எதற்காக வரவேற்கிறேன் தெரியுமா? எதற்காக? என்ன சொல்ல போறேன்னு காது கொடுத்து கேட்டேன். என்னுடைய மூத்த மகன் இருக்கின்றாரு தத்துவம். எனக்கு வயதானதுக்கு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதனால் நாட்டின் பொறுப்பை என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால இந்த நாட்டின் பொறுப்பை என்னுடைய மூத்த மகனுக்கு ஒப்படைக்காமல் இருக்கிறேன். அவனுக்கு முடிசூட்டுதல் செய்யாமல் இருக்கின்றேன். நாங்கள் விருப்பமே என்னுடைய விருப்பம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற நாளை வரைக்கிற சுற்றுலா முடிசூட்டு விழா அதுதான் ஏற்பாடு சிறப்பாக எனக்கு வேண்டும். நீ எதை செய்தாலும் நல்லதே செய்வாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். நல்லா செய்வார், நல்லா செய்வார். நீங்க சொன்னது மொத்தம் அனைத்து செய்வாருங்க. உன் தலைமை தாண்டி இந்த முடிசூட்ட வாய் முன்னிருந்து நடத்த வேண்டும். ஆகட்டும். சரி அன்பு தங்கை ஆசை தங்கை என் தங்கை போறோம் முத்தரகி நானும் அயல்நாடு சென்றேன் படிப்பை முடித்துவிட்டேன் வருகின்ற தாயகம் என்னை வரவேற்க எங்கள் அரண்மனையில் எனக்காக என் தந்தை என் தாய் என் நாட்டு தளபதி என் நாட்டு காவல் அனைவரும் ஒதுங்கிய சேர்ந்து எனக்காக வடிமேல் விடுவைத்து காத்துக்கொண்டே இருப்பார்கள் சென்று அனைவரை பார்க்க வேண்டும் இப்போது அரசுக்கு போகிறேன் அப்பா
அடுத்த ஜனம் இந்த நாட்டுக்கு நீதான் மன்னராக வேண்டும். எப்பொருள் யார் ஒருவர் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த பொது அறிவுக்கு வேலை கொடுத்தால்தான் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு நீதான் மன்னராக வேண்டும். பாத்தியா டேய் அப்பா திருக்குறள் எல்லாம் வாயில வச்சுக்கிறாரு பாருடா. வாயில வச்சுக்கிறாரு. வாயில வச்சுக்கிறாரு. அவரே ஆன்சர் வச்சுக்கிறாரு. ஏய் அவர் யார் எங்க அப்பா தெரியுமாடா? ஏய் இந்த வாட்டி யாரு? சரி முடிச்சுட்டு நான் கேட்பாரு. தளபதியாரே அண்ணா கேளா நிக்கிறீங்க. நாட்டு மக்களை மன்னருக்கு வயது முழுத காரணத்தினால் இன்று முதல் நமது நாட்டு இளவரசர் தத்துவன் அவர்களே மாமன்னராக தெரிவிக்கிறோம். இன்று முதல் மாமன்னர் தத்துவன். போக்கத்தவரே தளபதியா தளபதி. ஏய் எங்கிருந்து ஓடி வந்தால் பிறப்பு தேடி. ஏய் உன் வீரத்தை பாராட்டி என் தந்தை கொடுத்தாலும் தளபதி பட்டம். என் தந்தை இருக்க என் தாய் இருக்க போயும் போயும் உன்கிறத எனக்கு மகிமை சொல்வதா? ஏய் என் தாய் என் மதத்துக்கு வெட்டம் வேதனை அவமானம் போய் அப்பல தத்துவா அறிவே ஓ வாங்க. ஆமா நம்ம 10 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்கணுமே. எவ்வளவு வைக்கிறோம்? நெக்கத்தா வைக்கிறான். நெத்தில வைக்கிறோம். அதுக்கு நம்ம 100 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கணுமே. அந்த செருப்பு எவ்வளவு வேணும்? காசு வேலை தான் பண்றான். அந்த செருப்பு தாண்டாமே. ஏய் அவன் யார்? என்னுடைய நாட்டுக்கு பஞ்சம் பிடிப்பதற்காக வந்தவன். ஆமாங்க. எனக்கு பாவம் பாத்தியோட கணவர் கடவுளை பற்றி கொடுத்தாரு. டேய் அது மட்டும் தானா? நான் காலைக்குரிய வேலையை அவன் கரத்தா செய்யக்கூடியவன். என் கால் தூசி அமண்டாவன். அவன் தான் எதுவோ அறியாதவன் தெரியாதான். குழந்தை பெத்தவன் 3 புள்ளி பெத்துக்கிறான். கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நாட்டுக்காக நம்ம நாட்டுக்காக நமக்காக நாட்டு மக்களுக்காக ஓடா உழைச்சு போனவர் அவரு. எப்படியெல்லாம் உழைச்சாரு. ஓடா உழைச்சுக்கிறாங்க. அறியாதவன் என்ன தெரியாமல் பேசிவிட்டார். அது எல்லாம் நீ பெரிதாக நினைக்க வேண்டாம். பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் நீ தூக்கி வளர்த்த குழந்தை. ஆமாண்ணா சின்னந்திரு போது இருக்கும்போது தூக்கி வைத்த மடி மீது மடியில் துணை மீது மலம் கழித்து விட்டால் ஆமா ஆமா துணையை அறுத்து விடுகிறோம். இல்லையே அதை சுத்தம் செய்து அந்த குழந்தை வாரி அல்லவா எடுத்துக்கிறோம். அதை நோக்கி மன்னித்து ரொம்ப திருக்கால் மணிவிடுகிறோம். தத்துவா சொல்ல வரீங்கப்பா. நீ பேசியது தவறு. அடடே பெரியவர்கள் எல்லாம் இப்படி பேசவே கூடாது. அடடே பெரியவர் பாவத்தை விடக்கூடாது. இருந்தாலும் உன்னை தூக்கி வளர்த்தவன் தளபதியார். அதனால இப்படியெல்லாம் பேசலாமா? கல்வியாட்டு மன்னிப்பு கேட்கிறேன். அப்பா நிறுத்துங்களப்பா. நீங்கள் பட்ட மகன் இந்த பாரி என்ன தவறு செய்துவிட்டு போயும் போயும் இந்த தலைவர்கள் ஆழ்விடுதா மன்னிப்பு கேட்பதா? அப்பா நான் சத்தாலும் சரி நான் வாழ்ந்தாலும் சரி மன்னிப்பு கேட்க முடியாது. இதுவே முதல் வார்த்தை, இதுவே கடைசி வார்த்தை, இதுவே பாப்பா. இந்த குடும்பத்தில் அவன் தளபதி ஆகிட்டு நினைக்கவே இல்லை. இந்த குடும்பத்தில் ஒருவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க உங்களை எல்லாம் எப்படியெல்லாம் தூக்கி வளர்த்தவாங்க. மார்பீது முகத்தார் தோல்வி போட்டு வளர்த்தார். கிடையாது. அப்பா என் மனசுக்கு பிள்ளைதான் ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்கொள்ள முடியாது. ஆமாப்பா சரி மன்னிப்பு கேட்க மாட்டேன். முடியாது. மன்னிப்பு கேட்க மாட்டேன். அறியாதவன் விடு. மன்னித்து விட்டால் மன்னா வயசுக்கு மாட்டாங்க. சூடு சொன்னே கிடையாதுங்க. சுத்தமா சூடு சொன்னே கிடையாது. டேய், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியுதா? அவன் லூசு தெரியும். இல்ல உண்மையில வாங்க வாங்க. சரி நான் காட்டுறேன். எல்லாம் போச்சுக்காங்க. அவன் சொல்லிட்டான் மறந்துறேன். இன்னைக்கே மறந்துறேன். நம்ம குடும்பம் மறப்போ மன்னிப்போம் என்ற மறப்போம். டேய், என் அருமை நாட்டு மக்களே, என் உயிரினும் மேலான என் அன்பு உடன்பிறப்புகளே, இந்த சத்தியமணி நாட்டில் நீதியோடும் நேர்மையோடும் அரசாண்டு வந்த நாள் இன்று முதல் எனக்கு வயதாகிவிட்டது என்ற காரணத்தினால் என் மகன் மூத்த மகன் தத்துவனுக்கு இந்த நாட்டில் பொறுப்பு ஒப்படைக்கப் போகிறேன். எனக்கெல்லாம் நீங்க எப்படி ஒத்துழைத்தீர்களோ அதே மாதிரி என் பிள்ளைங்க ஒத்துழைக்கணும். அவன் சொல்ல எது சொன்னாலும் போச்சு கூடாது. அறியாதவன் நான் எப்படி இல்லாம அவன் சார்ந்து இருக்கலாம். இப்ப என் பிள்ளைகிட்ட ஒப்படைக்க போறேன். ஏதோ அவன் சின்ன நீ கொஞ்ச நாள் பிடிச்சினா ஆடுன அவரோட கொஞ்ச நாள் பிடிச்சினா ஆடுன நாட்டு ஆள வேண்டும். இப்ப
எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆமா, ஆமா. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குதுடா. ஏன் இந்த நாட்டு பொறுப்பை என் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சு பருப்பெடுத்து வாப்பாயிச்சிட்டேன். இதோட கஞ்சி கடைக்கிறவங்க தான் இருக்கு. இப்ப ஏன் என்ன சந்தோஷமா இருக்குதுன்றியா? துணியாவது போட்டு வச்சுட்டு உட்காரலாம். டேய் இது ஒரு பாரம் தான், பாரம். ஆமா. பூமி பாரம். இறங்கிட்டேன். நிலம் மகள், நில மகளை என் மகளுக்கு ஒப்படைத்து விட்டு, ஆமாங்க. நிலம் தாயை ஒப்படைத்து விட்டு இந்த முதல் ஓய்வு எடுக்கலான்னு இருக்கிறேன். ஆனா டேய் பாத்தாடே ஓய்வு எடுக்க போறாரு. அப்படியே டை அடிச்சுட்டா இருக்குமா? டை அடிக்க போறதுல அவரு. தலைக்கு டேய் இப்போ நானே மகள் எங்க போறோம்? நானே என்ன வெளிநாடு போறேன். வெளிய காசி 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 இங்கெல்லாம் போதும். அங்க போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு இருக்கிறேன். ஆமா. அது வரை என் புள்ளைய விட அங்கே பண்ணீங்க. என் புள்ளையோட ஒத்துழைச்சு எல்லாம் கலந்து ஒற்றுமையா செயல்படுங்க. போயிட்டு வா. அப்பா கண்ணி குத்துட்டாரு. ஆமாடா. நீ கேட்டு வாட்ட போ நாள்ல இருந்து. டேய் அருமையா குத்துட்டாரு கண்ணி. என்னடா கார்மாட்ல கத்தி கம்னாட்டி. வேற என்ன? நீ அங்கெல்லாம் போகாத. என்னடா? ரெண்டு பேரும் கூட்டிட்டு போ, பணம் வாங்கிட்டு வேற பாரு நினைக்கிறியா? டேய் என்ன தெரியுமா இது? இதுதான் நாட்டியாரம் செங்கோல். செங்கோல். தெரியாதானே உங்களுக்கு? ஐயா ஒரு நேரத்துல தோல் விட்டு அவனுக்கு தெரியாது. டேய் வாடா டேய். சத்தம் கேட்க தேவையில்லைங்க வா. ஏண்டா என் தந்தை இந்த நாட்டை எனக்கு காசி போயிட்டாங்க. வருவாங்களா? அந்த சத்தியம் நாட்டை கடல் அலையை காப்பாற்றுவோம். இந்த உயிரை காப்பாற்றுவோம். கண்ணிமை காப்பாற்றுவோம். இந்த நாட்டையும் இந்த நாட்டு மேல் காவல் கடமை வருகின்றேன். அங்க ஒண்ணு இல்ல. விடாத. விடாத. என்ன சொன்னாங்க? டேய், என்னடா இது ஒண்ணுமே காணுமே? இதென்ன பண்ண? நான் இருக்கிறது நீ என்ன? அடே டேய், நீ தலை பேதி. அவன் சீதா பேதி. அக்கா, ஐயா மன்னரே. ஆசை நாயகி அந்த சாதனை கத்திலே சத்தியம் புறப்படு. டேய்
பேசு வார்த்தையிலே போதை முட்டும் பாடு வானம்பாடி நானே இதே நாட்டிலே பட தளபதிக்கு அந்தரங்க கதிலேகே கற்சிலை 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 என்று பெருகுதில்லை அனைத்திலும் அத்தனை சத்து போதும் மாம்சு சில்லுன்னு பண்ணா வாடி போயிருக்கேன் வடத்துக்கு போயிருக்கேன் என்ன காரணம் என்ன ஆச்சு உங்களுக்கு சப்பின்னா உன்னை என்ன அனுபவம் இருக்கு என் மாமா பத்தி இப்படி எல்லாம் கேட்கலாமா கேட்ட சம்பவம் வேற யாரும் என்ன சொல்ற என்ன சொன்னா செருப்புன்னு கேட்டல செருப்பு சிறப்பு புரியாதவன் என் மாமனை பார்த்து செருப்புன்னு கேட்டா கெட்ட குடும்பத்தை சம விடலாமா விடவே கூடாது ஊர் போட்டுடணும் என்னவா சின்ன வயசுல உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்க எவ்வளவு சின்சியரா லவ் பண்ற மாமா 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 மாமான்னு மனசுக்குள்ள ஏங்குற நீங்க எப்போ கையால 3 முடிச்சு போடுவீங்கன்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன் இந்த நேரத்துல போய் கட்சியில எனக்கு இப்படி ஒரு ஆபத்து நடந்தது அரசாங்கத்துக்கு வரணும் எனக்கு நீ தங்கிச்சா நடிக்கிறது நாட்டை கடைபிடிக்கணும்னு சொல்றிய இதெல்லாம் நடக்க சொல்லுவா நீ சொல்றது நான் கேட்ட இந்நேரத்துக்கு வாவ் அப்போ நான் தனிச்சா நடிச்ச இந்நேரத்துக்கு ராணியா சொல்லிட்டீங்களே ராஜா ராஜா என் பக்கத்துல இருந்து எனக்கு என்ன இருப்பது ஆவது பெண்ணா அழுவது பெண்ணா சாவது பெண்ணா சகலமே என்னால உலகத்துல ஒரு பெண் இருந்தா இதை விட வீடு மிகப்பெரிய இதை விட விஷயத்தை கலக்க முடியும் உலகத்துல ஒரு பெண் நினைத்தா என்ன வேணாலும் சாதிக்க முடியும் உனக்காக உயிரையும் கொடுப்பேன் மத்தவங்க உயிரையும் எடுப்பேன் உனக்காக நான் எதையும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் கட்சியில நான் என்ன நினைச்சுங்க நான் ஒரு கணக்கு போட்டேன்னா கணக்கு போட்டா என் கணக்குல இருந்து அவ தப்பவே முடியாது ஆமாங்க கவலையே படாத இவ்வளவுதானா நான் கோட் பண்ணா பைபஸ்ரோட போறேன் வரல விழுங்கிற அப்படியே அங்க போய் போகலாமா நாலனதாமணி
நமக்கு தேவை கவலையே படாதீங்க. சிலிந்து வலையில் சிக்கன கூட மீண்டுடுவா. மீண்டுடுவா. என் வலையில சிக்கனம் திக்கி தென்னாரிடுவா. அந்த நாட்டுக்கு ஓடிடுவா. அந்த நாட்டுக்கு ராஜா நீங்க மகளாக பிறந்து முத்தழகி என்ற பெயருடன் பேருந்திர பெண் வாழ்ந்து வருகிறேன். தோழி
தோற்றனை துருமழக்கேணி மாந்தர்க்கு கற்றனை துருமறிவே என்று வள்ளுவர் வாக்குப்படி இந்நாட்டு இளவரசிக்கு தோழியாக ரட்சிதா என பெயர் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் அம்மாவை பார்க்க வேண்டும். வருகிறேன். அப்படியே நாங்க போன வரலையே அங்க உயரத்தை கண்டுபிடியே ஏண்டா உயரம்